ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரவீன். ஸோ நம்ம ஊரில் அதிக பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப்பில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அடுத்து புதுசாக வரப்போகிற சில நியூ ஃபீச்சர்ஸை பற்றி தான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் யூசர்ஸ் எல்லாரும் ரெடியாகிங்க, என்னென்ன புதுசாக வாட்ஸ்அப்பில் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்க விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, எல்லாருக்குமே அது ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். பட் ஆனால் இந்த மெட்டா ஏஐ நீங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த லாமா 3.0 அப்படின்ற இந்த லாங்குவேஜ் மாடலுக்கு கீழே தான் ஆக்சுவலி ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா லாமா 3.1 அப்படின்னு அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை டேரெக்டாக அந்த மெட்டா ஏஐ கிட்டே நம்ம கேட்டிருக்கோம். ஸோ கேட்டதுக்கு அதுவே ஆன்சர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஒரு 4 விஷயத்தை அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாம். நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம வழக்கமாக பேசக்கூடிய விஷயங்கள். இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாக்டான பாயிண்ட் நீங்கள் சர்ச் பண்ணும்போது தான் அதற்கான கரெக்டான ஆன்சர் வரும். பட் இப்போ வந்து கொஞ்சம் கலோக்கியலாக நீங்கள் நேச்சுரலாக பேசக்கூடிய விஷயங்களை லைட்டாக சர்ச் பண்ணும்போதுமே அதற்கான ஆன்சரை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணா போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஏஐ மாடலுடைய நாலேஜ் அண்ட் அக்யூரஸியை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்காங்களா. ஸோ வேரியஸ் டொமைன் அண்ட் டாபிக்ஸ் ரிலேட்டடான நிறைய இன்புட்ஸை கொடுத்து இன்னும் பெட்டர் ஸ்கில்லோட கொண்டு வந்திருக்காங்களா. அதனால் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் ரிலேட்டடான அக்யூரஸியான ஆன்சரை இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக நம்ம சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன வேர்ட்ஸை கூட கரெக்டாக ஃபைன் பண்ணி எக்ஸாக்டான ஆன்சரையும் இது பெட்டராக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நம்ம ஏஐ கிட்ட நம்ம சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னும் ஃபாஸ்ட்டாக நமக்கு அதற்கான ஆன்சரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு 4 விஷயங்களை இந்த லாமா 3.1ல 3.0லேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மெட்டா ஏஐ அந்த சேட் செக்ஷனுக்குள்ளே போனோம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ அதுவே சில டாபிக்ஸ் உடைய சஜஷன்ஸ்லாம் கொடுக்கும், டாப் சஜஷன்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த சஜஷன்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வெளில சர்ச் பார் கொடுத்துருக்காங்களே, அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணும்போது அதுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சஜஷன்ஸ், ஏஐ சஜஷன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த சஜஷன்ஸை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ இந்த மெட்டா ஏஐல இமேஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நம்ம மெட்டா ஏஐல ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்து இமேஜ் கிரியேட் பண்ணுவோம்ல, அதே விஷயத்தை இன்னும் ஸ்பீடாக, இன்னும் எஃபெக்டிவாக, இன்னும் எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகிற மாதிரி அதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு சேட் பேஜுக்குள்ளே போயிட்டு அந்த அட்டாச்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இமேஜின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் என்ன இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா அப்போதும் இமேஜ் கிரியேட் ஆகும். பட் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைவாக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ லைவாக நீங்கள் வந்து வேறு ப்ராம்ப்ட்டை கொடுத்து நீங்கள் இமேஜை கிரியேட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகிடும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம்னா அகைன் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குற மாதிரி வரும். பட் இங்கே வந்து அந்த ப்ராம்ப்ட்டை எடிட் பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் அங்கே அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு புது இமேஜ் கிரியேட் பண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபீச்சரும் இப்போ மெட்டா ஏஐல வாட்ஸ்அப்பில் இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வாட்ஸ்அப் காலில் ஃபேவரட் கான்டாக்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல அப்படின்னா தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் அந்த கால் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் டாப்லேயே ஃபேவரட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் கான்டாக்டை நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்க முடியும். யாருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கால் பண்ணுவீங்களோ அந்த கான்டாக்டை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க டாப்லேயே இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சடனாக போய் நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா இப்போ போய்ட்டு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரும் இந்த அப்டேட்டில் ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது யாராவது வேறு ஒரு டிவைஸ் மூலியமாக உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஆக்சஸ் பண்ணி அதை ஹேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி யாராவது வேறு டிவைஸில் இருந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுடைய மெயின் டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு ஆக்சுவலி நீங்கள் மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆன் திஸ் டிவைஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேல் வேறு ஏதாவது டிவைஸ் மூலியமாக உங்களுடைய வாட்ஸ்அப் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஏதாவது சேஞ்சஸ்லாம் கொண்டு வராங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டிவைஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது செக்யூரிட்டி பர்பஸ்க்கு, வேணா இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ அப்டேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வேணா லைவாக போய் யூஸ் பண்ணி பார்க்க முடியும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம். இனிமேல் அடுத்து வாட்ஸ்அப்பில் புதுசாக வரப்போகிற ஃபீச்சர்ஸ், ஆக்சுவலி நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. ஸோ அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீமுடைய கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் அண்ட் லைட் அப்படின்ற 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். பட் இப்போ வந்து தீமில் நீங்கள் மெசேஜுடைய கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்களாம். அதுக்கான அப்டேட்லாம் போய்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பீட்டா யூசர்ஸ்க்கு சம் யூசர்ஸ்க்கு இது ஒர்க் ஆகிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர் அடுத்த அப்டேட்டில் வரப்போகுது. அண்ட் வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் கொண்டு வர போகிறாங்க. இந்த நியூஸ் முன்னாடியே வந்துச்சு, நமக்கு இன்ஸ்டாகிராம், டெலகிராம் மாதிரி தான் அந்த யூசர் நேம் கொண்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்ற மாதிரி நியூஸ். இதை வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த யூசர் நேம் ஃபீச்சர் எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நம்பரை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இனிமேல் வந்து நீங்கள் இந்த யூசர் நேமை ஷேர் பண்ணால் போதும். யூசர் நேம் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் மூலியமாக அவங்க கூட சேட் பண்ண முடியும். ஸோ ப்ரைவசிக்காக நம்பர் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி இதில் இன்னும் ஆடட் செக்யூரிட்டியாக இன்னொரு விஷயமும் கொண்டு வராங்க. யூசர் நேம்
நேம் பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஸோ இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பின்னை நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த பின்னை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஈவன் உங்களுடைய யூசர் நேம் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே இந்த பின் இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ப்ரைவசி சைடில் அவங்க கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ ஆக்சுவலி இதையும் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்றத வாட்ஸ்அப்பே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸை பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சரையும் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ இதுவும் வந்து இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. சில பீட்டா யூசர்ஸ்க்கும் லைவ்ல இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேபை கொடுத்துட்றாங்க. இதை ஆன் பண்ணிக்கிறதன் மூலிமா உங்களுக்கு அன்னோன் அக்கௌண்ட்டில் இருந்து அன்வான்டான மெசேஜஸ் அதிகமாக வருது அப்படின்னா அதை அழகாக வாட்ஸ்அப்பை டிடெக்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ணிவிடும். அந்த அக்கௌண்ட்லேருந்து மெசேஜஸ் வராத மாதிரி பிளாக் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் வாட்ஸ்அப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அந்த ஸ்டேட்டஸ்க்கு நம்ம ரிப்ளை பண்ண முடியும், ரியாக்ட் பண்ண முடியும். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறாங்க. அந்த ரிப்ளைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் சிம்பிள் கொண்டு வர போகிறாங்க. இது எதுக்குன்னா லைக் பண்ணுறதுக்கு. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை லைக் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சரையும் கொண்டு வர போகிறாங்களாம். இதுவும் டெஸ்டிங்கில் இருக்கா. ஆல்ரெடி சில பீட்டா யூசர்ஸ்க்கு ஒர்க் ஆகிறதா சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அடுத்ததாக வாட்ஸ்அப் இதையும் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்களுடைய மெட்டா ஏஐ வாய்ஸ் அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ண போகிறாங்களாம். ஸோ வாய்ஸ் மாடல் ஏஐ வாய்ஸ் மாடலில் மெட்டா ஏஐயில் இன்டெகிரேட் பண்ணி நமக்கு கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஏஐ வாய்ஸ் மாடலை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய மெசேஜஸ் ரீட் பண்ண வைக்க முடியுமா. இது போக நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா உங்கள் வாய்ஸில் இல்லாமல் ஏஐ வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிற மாதிரியான சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் ஏஐ உடைய வாய்ஸ் மாடல் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஏஐ மாடல் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வாய்ஸ் மாடல் மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு 10 டிஃப்ரெண்ட் வாய்ஸ் மாடலோட இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்டும் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ நான் இப்போ சொன்ன இந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ்லாம் தான் இப்போ லைவாக வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய அண்ட் நெக்ஸ்ட் வரக்கூடிய வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் அடுத்து வரப்போகிற ஃபீச்சரில் உங்களுடைய ஃபேவரட் ஃபீச்சர் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது போக வேறு என்ன புதுசாக வாட்ஸ்அப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பாப்போம் வாட்ஸ்அப் அடுத்த ஃபீச்சரில் கொண்டு வராங்களா அப்படின்றத.